வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்னு பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா காப்பி ஃபைல்ஸும் ரிமூவிங் ஃபைல்ஸும் ஒன்றா பார்த்துட்டோம். ஸோ அதனால வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம் 10 நிமிஷத்துலேயே. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் ப்ளஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எடிட் டெஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் மூவிங் அண்ட் ரீநேம் ஃபைல்ஸ் மூணுத்தையும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கமாண்ட் வந்து தெரியல, நம்ம ஃபைலில் இருக்க கமாண்ட்ஸ்லாம் நமக்கு தெரியல, அதை சர்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வைல்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். எப்படி அது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத முதல்ல பிரிண்ட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓம் குணசேகரனில் இருக்கும். ஸோ இப்போ ஓம் குணசேகரனில் இருக்குமா இருங்க கொஞ்சம், ஏன்னா லாஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு குழம்பிட போகுது. இப்போ வந்து எங்கே இருக்கும்னு பிடபிள்யூடி போட்டு பிரிண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து என்னென்னலாம் கண்டென்ட்ஸ் இருக்குன்றது வந்து எல்எஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நம்ம ஃபைலுக்கு இப்போ கிரியேட் பண்ணது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ ஒரு ஃபைல் நேம் தெரியல. ஸோ அந்த ஃபைல் நேம் நான் கண்டுபிடிக்க என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எஸ், ஆனால் அந்த ஃபைல் நேம் வந்து ஃபைல் ஸ்டார்ட் ஆகும்னு எனக்கு தெரியுது. ஸோ எல்எஸ் ஃபைல் ஸ்டார் அப்படின்னு கொடுக்கணும். இது வந்து எங்கே இருக்கணும், ஆஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. 8ல் இருக்கும். 8க்கு கேப் ஷிஃப்ட் அழுத்தி 8 அமிச்சுன்னா அந்த சிம்பிள் வரும். ஸோ எல்எஸ் ஃபைல் 8 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அதில் இருக்க ஃபைல் அப்படின்ற இருக்க மொத்த ஃபைலையும் இப்போ டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எத்தனை ஃபைல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபைல் 1, ஃபைல் 3, ஃபைல் மீ, ஃபைல் பி, ஃபைல் கே அந்த மாதிரி நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு கமாண்ட் ஃபைல் நேம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதாவது நான் ஃபைல்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணேன், பட் அந்த ஃபைல் எதுவும் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைல் ஸ்டார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மொத்த ஃபைலும் டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அது மூலிமா நம்ம ஃபைல் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிளை பார்த்தோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் அப்படின்னு இருக்குது. இந்த கொஸ்டின் மார்க்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிக்ஸ் த நம்பர் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா இது இட் ஃபிக்ஸ் த நம்பர் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க் அப்படின்னு கொடுத்தா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைல் வரைக்கும் இருக்கிற டேட்டாஸில் 1, 2, 3, 4 இந்த மாதிரி இருக்கும் மொத்தமும் டிஸ்பிளே ஆகும். பட் இது எதான்டா ஸ்டாரும் பஞ்சு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் இங்கே ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா மீ அப்படின்ற 2 வேர்ட்ஸ் இருக்கிறது வந்து பிரிண்ட் ஆகலை. 2 வேர்ட்ஸ் இருக்க வந்து இந்த ஃபைல் மீ அப்படின்றது இங்கே இதில் இருக்காது பாருங்க. ஏன்டா இது வரலன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படின்ற பேரில் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கிற, அதாவது ஃபைல் அடுத்து இருக்கிறதுல ஒரே ஒரு நம்பர் இருக்கிறது மட்டும் டிஸ்பிளே பண்ணு அப்படின்றோம். ஸோ அதில் அடுத்து இருக்கிறது 1, 3, Z அந்த மாதிரி இருக்குது மொத்தம். பட் இதில் வந்து 2 இருக்குது, 2 வேர்ட்ஸ் இருக்குது. அதனால தான் இது டிஸ்பிளே பண்ணல. ஏன்னா எனக்கு வந்து ஃபைல் ஏதோ ஜெட்டில் கிரியேட் பண்ண மாதிரி ஞாபகம். ஸோ அதனால வந்து ஃபைல் கொஸ்டின் மார்க் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அதில் இருக்கிறது மொத்தம் டிஸ்பிளே, இதோ ஃபைல் ஜெட்டா அதோ இருக்குது அப்படின்னு நான் ஓப்பன் பண்ணிடலாம். இதே ஃபைல் ஸ்டார் அப்படின்னு நான் ஃபைல் ஏதோ ஒரு பேர் கொடுத்தேன், பட் என்ன நம்பர் கொடுத்தேன் அப்படின்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபைல் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா மொத்தமே டிஸ்பிளே பண்ணும் ஃபைலில் இருக்கிறதுலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பேரந்தசிஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் கேரக்டர் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி சர்ச் பண்ண வைக்கிறது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். எல்எஸ் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா எல்எஸ்னா லிஸ்ட்டு என்னென்னலாம் ஃபைல்ஸ் இருக்கோ அது லிஸ்ட்டாக வந்து எனக்கு வேணும் அப்படின்றது தான் எல்எஸ். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் வந்து நான் ஃபைல்னு கொடுத்தேன். அண்ட் தென் வந்து பேரந்தசிஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1ல் இருந்து 3க்குள்ளே இருக்க ஃபைல்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். ஏன்னா வந்து நம்ம 1, 2, 3 மொத்தம் 3 தான் இருக்குது. ஸோ வந்து நான் இல்லை சரி 6 கூட கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்க ஃபைல்ஸ் நேம் மட்டும் இப்போ டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ் ஃபைல் 1 to 6ன்னு கொடுத்தோன்னா ஃபைல் 1, ஃபைல் 2, 3 இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணணும். இதே வந்து நம்ம 2 கமாண்ட்ஸாகவும் கொடுத்துக்கலாம். எப்படி 2 கமாண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 to 6 ப்ளஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸு ஃபைலு A to Z வரைக்கும் இருக்கிற ஃபைல் நேம்லாம் எனக்கு டிஸ்பிளே பண்ண அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸ்மாலில் சொல்கிறேன், ஸ்மாலில் இருக்க கீவேர்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இது கிளிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். ஸ்பேஸ் விட்டுருக்கேன். நான் ஸ்பேஸ் விட்டுருக்கூடாது, தப்பு பண்ணிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பேஸ் விடாமல் அப்படியே அடிக்கணும். நான் ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருக்கேன், அதான் எரர் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, எரர்லாம் வராமல் பண்ணுங்கள். அகைன் தப்பு பண்ணியிருக்கேன். இது இப்போ பார்த்தீங்கன்னா எல்எஸ் ஃபைல் 1 to 6ல் இருக்கிறது டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஃபைல் A to Z டிஸ்பிளே ஆகலை. ஏன்னா நான் இங்கே ஸ்பேஸ் விட்டுட்டேன் மறுபடியும் அதே தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பேஸ் மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க. ஃபைல் A இப்போ வந்து கரெக்டான அவுட்புட் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் 1 to 6ல் இருக்கிறத டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபைல் 1 to 6ல் ஃபைல் 3 வரைக்கும் இருக்குது, அதை டிஸ்பிளே பண்ணுறேன். அண்ட் ஃபைல் A to Z லைனாக டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபைல் Bலேருந்து ஃபைல் Z வரைக்கும் A to Zல இருக்கிறது மொத்தமே டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இது மூலயமா வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல்ஸ் வந்து தொலைஞ்சு போன ஃபைல்ஸை தேடிக்கலாம். இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸை நம்ம பின்னாடி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். இது வந்து சிம்பிள், என்னத்துக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிக்க, இது நிறைய இடத்துல டிஸ்பிளே பண்ணுறோம். அதனால தான் இதை சொல்லிட்டு இருக்கேன். போக இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்னால் என்ன நம்ம தெரிஞ்சுப்போம்.